Hi students, welcome back to Only One Marks channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ஈஸியாக நம்ம 90 மேலே ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம். ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஸ்டடி பிளான் ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் வந்து 90 மேலே ஈவன் வீக் ஸ்டூடெண்ட் கூட இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மார்க்கே வாங்க முடியும். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்த்துக்கலாமா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு ஸ்டெப் 1 நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 14 மார்க்ஸு உங்கள் புக் பேக் சூஸ் எல்லாம் படிச்சு முடியுங்க. மினிமம் 10 மார்க் வரும் அதுலேருந்து புக் பேக்கில். மீதி கொஞ்சம் ஓனாக கேட்பாங்க, அதுக்கு கைட்லேருந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இல்லை உங்கள் புக்லேயே நூல்வேல் இருக்கும், அதுலேருந்தும் நீங்கள் படிச்சுக்கலாம். இஃப் பாசிபிள் டைம் இருந்தால் நம்ம சேனல்லே வந்து எப்படி 1 மார்க்ஸ் சூஸில் நான் நம்ம சேனலில் போட்டுருவேன். உங்களுக்கு ஷார்ட் கட்ஸு இல்லை உண்மையான ஆன்சர்ஸோடவே போட்டுருவேன். அடிஷ்னல் கொஷின்ஸும் இன்னும் கொஞ்ச நாள் அப்லோட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் எது கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் போங்க. மனப்பாடம் வந்து 5 மார்க் திருக்குறளோடு சேர்த்து சொல்கிறேன். இதில் இம்பார்ட்டன்ட் மனப்பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியை மாற்றமெனது அறுவை பெருக்கி சிறுத்தாம்பு விருந்தினனாக புண்ணிய நவமணி. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 3 மார்க்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டடி பிளான் எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. அதில் ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. மீதி நிறைய இருக்கும், அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் மார்க் வாங்க முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் லாஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் திருக்குறளில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் 10 தான் இருக்கும், படித்து எழுதி பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு. ஸோ சூஸு மனப்பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 மார்க்ஸ் வந்து கிடச்சாச்சு. கொஸ்டின் ஆன்சர்ஸ் லாஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 போயிடலாம். ஸ்டெப் 2 ஈஸி ஸ்டெப்பு, 6 மார்க்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா அணியும் அழகிடுதலும் பார்த்தீங்கன்னா 6 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அணியில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை பெற்றணி, நிரல் நிறை அணி, அன்பும் அறனும் உடைத்தாயின் அப்படின்னு சொல்லிட்டு அது பேஸ் பண்ணி ஒரு அணி இருக்கும். கைடில் செக் பண்ணிப்பாங்க. திருக்குறளில் இருக்கும். அது தன்மை அணி, வேலோடு நின்றான்னு சொல்லிட்டு இன்னொரு அணி இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. 3 மார்க்கு கன்ஃபார்ம். அதுக்கடுத்து அழகிடுதல் ரொம்ப ஈஸி. ஓகேவா? தெரியல உங்கள் டியூஷன் ஸ்டாஃப் கிட்டேயும் உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்கிட்டையும் கற்றுக்கோங்க. அழகிடுதல் வந்து ரொம்ப ஈஸியாக நான் டைம் இருக்கும்போது அப்லோட் பண்ணுறேன் அழகிடுதல். ஸோ இதான் ஸ்டெப் 2. 6 மார்க்கு. ஆல்ரெடி ஒரு 19, இப்போது 6 சேர்த்தா 25 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸ்டெப் 3 5 மார்க் செக்ஷன், 25 மார்க்ஸ் இருக்குது. இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மார்க் அதிகமான செக்ஷன் இருக்குது. ஈஸி செக்ஷன் தான். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா பேராகிராஃப் கொஷின். நான் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட் வீடியோ போடுறேன். அது பார்த்தா இந்த ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். பேராகிராஃப் கொஷினில் எல்லாம் 2 மார்க் அப்லோட் பண்ணுறேன், 4 மார்க் அப்லோட் பண்ணுறேன். நெடுவினாவும் செப்பரேட்டாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். லெட்டர் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன் எல்லா லெசனும் பார்த்துக்கோங்க. அதில் மெயின் பார்த்தீங்கன்னா கோல்டன் சன் வந்து இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்லேஷன் எழுதி பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். காட்சியை கண்டு சில பேர் வந்து காட்சியை கண்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போனீங்கன்னா காட்சியை கண்டுக்கு வந்து எது கேட்டாலும் ஒரே மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். சும்மா அதில் 2 வேர்டு மட்டும் மாற்றிக்குவாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ எது கேட்டாலும் ஒரு செட் ஆஃப் இது ஒன்று இருக்கும், அதான் எழுதணும்னு சொல்லிட்டு அதில் 2-3 வேர்டு மட்டும் மாற்றிப்பாங்க. பட் எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது தான். ஓகேவா? காட்சியை கண்டு, படிவம் நிரப்புவேன். ஸோ இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக 25 மார்க் வாங்கிடலாம். டோட்டலாக 50 மார்க். நம்ம இன்னும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பக்கமே கை வைக்கல. 15 மார்க்ஸ் எக்ஸப்ட் ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ லெட்டர் ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங் நம்ம பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் இயற்கையின் மரம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. உணவு விருதி, உங்கள் பெரும் மின்விளக்கு எல்லாம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கு. பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு பல்பொருள் அங்காடி, புதிதாக திறன் பேசி பெருந்தொற்று ஏற்படுவதை தடுக்க பள்ளி திடலில் கிடைத்த பணப்பை, மருந்தகம் ஒன்றில் இருந்து. ஸோ இந்த லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதிடலாம். எப்பவுமே லெட்டர் ரைட்டிங்க்கு வந்து அந்த ஃபார்மேட் தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் டு ரெஸ்பெக்டட் சார், அது அப்படியே தமிழ் எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க. கண்டென்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிக்கோங்க, மார்க் வாங்கிடலாம். ஸ்டெப் 4 ஈஸி, படிக்க தேவையில்லை. இந்த ஸ்டெப் 4க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின் 5 மார்க் கேட்பாங்க. விடை கேட்டு வினா ஒரு விடையாக கொடுப்பாங்க, ஆன்சராக கொடுப்பாங்க. அதுக்கான கொஸ்டின் நம்ம எழுதணும். இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. நம்மளா ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டால் மார்க் 2 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் உரை பற்றி படித்து ஆன்சர் பண்ணுறது. ஒரு சென்டென்ஸ் பேராகிராஃபாக படிச்சுட்டு நம்ம அதில் சில கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுவும் நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 5 மார்க். ரெண்டுமே பார்க்க தேவையில்லை, ஒன்றா போய் எழுதிக்கலாம். 5 மார்க் செக்ஷன். ஸோ டோட்டலாக ஆல்ரெடி ஒரு 50, இப்போ ஒரு 5, 55 மார்க்ஸ் ஈஸி. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கொஸ்டின் ஆன்சர்ஸ் போகலாமா? வேணாம், லாஸ்ட்டாக போகும்.
நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்டெப் 5 கிராமர் செக்ஷன். 10 மார்க் இந்த கிராமர் செக்ஷனுக்கு. நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்க, இது பண்ணுங்க. ஓகேவா? நானே வந்து கிராமர் நம்ம சேனல் ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனலில் கிராமர்லாம் அப்லோட் பண்ணுறோன்னு கொஞ்ச நாளில் நம்ம சேனல்லே நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் உள்ள போயிட்டு படிச்சுக்கலாம். தமிழ் 1 மார்க்ஸ் 10th தமிழ் 1 மார்க்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம், கவலைப்பட தேவையில்ல. கிராமர் பற்றி நல்லா இருக்கும்னு சொல்லிடுறேன். இப்போ பகுப்பத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, கலை சொற்கள், இந்த 3 வந்து கன்ஃபார்ம். அட்லீஸ்ட் இந்த 3ல் 2 கன்ஃபார்ம். டோட்டலாக 5 கொஸ்டின் நம்ம எழுதணும். ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது நம்ம 5 எழுதணும். ஓகேவா? அந்த 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்த்தீங்கன்னா ஒன்று 3மே வரலாம், சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று வராமல் போகலாம். 2 கன்ஃபார்ம். பகுப்பத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, கலை சொற்கள். ஸோ மினிமம் 2 கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மறுவு, இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுங்க, வயமொழி சொற்கள்னு சொல்லுவாங்க. இதுவும் கன்ஃபார்ம். ஸோ இப்போ 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வயமொழி சொற்கள் கன்ஃபார்ம். இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழமொழியை நிறைவு செய்கன்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த கிராமர் செக்ஷன்லாம் பார்த்தா லாஸ்ட்டாக 65 மார்க் கிட்ட உங்களுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பக்கம் நம்ம கையே வைக்கல. மீதி கிராமர் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கோடிட்ட தொகை நிலை தொடர்கள் வகைப்படுத்துக, தொடரில் உள்ள எழுவாயை செழுமை செய்கிறது இம்பார்ட்டன்ட். தொடரில் உள்ள எழுவாயை செழுமை செய்க, மரபு தொடருக்கான பொருளிலிருந்து தொடரில் அமைத்து எழுதுக, கீழ்வரும் சொற்களை 3 வகையாக பிரித்து பொருள் தருக, பொருத்தமான நிறுத்தற் குறியிடுக, வினைமுற்றை வினையாளரின் பெயராக மாற்றுக. இது இல்லாமல் கிராமரில் வந்து 2 கொஷின்ஸும் கேட்பாங்க. அது என்ன கொஷின்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறல அதில் கொடுப்பேன். கன்ஃபார்மாக வரும். கிராமர் செக்ஷன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். 2 கொஸ்டின் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதில் 1 நம்ம அட்டன் பண்ணலாம். அதுவும் செப்பரேட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். கிராமர்ஸ் நம்ம டோட்டலாக கிராமரோடு சேர்த்து 65 மார்க்ஸ். இதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸு. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெப் 6 ஃபைனல் ஸ்டெப் தான் கொஸ்டின் ஆன்சர்ஸ். தமிழில் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். கடைசியாக தான் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பக்கம் போகணும். பட் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நோ, அப்படி பண்ணால் மார்க்கு 50-60 தான் வாங்குவீங்க, 80-90லாம் போவார். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் 35 மார்க் தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நான் செப்பரேட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது இந்த கொஷின்ஸ் தான் வரும். 35 மார்க்குமே நம்ம வாங்கிடலாம். ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக எழுதி பார்த்துக்கோங்க. வீட்லேயே வந்து நிறைய வாட்டி எழுதிப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா தமிழில் ஈஸியாக வந்து நம்ம 90 மேலே எல்லாருமே, ஈவன் வீக் ஸ்டூடெண்ட் கூட 70-80 மேலே வாங்கலாம். ஓகே? ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் ஸ்டடி பிளான் இருக்குது. மற்ற சயின்ஸு, சோஷியல், மேக்ஸுக்கும் ஸ்டடி பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சயின்ஸ் அண்ட் சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும், நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம 1 by 1 எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி பிளான் எல்லாமே வரும். எல்லா சப்ஜெக்ட்லையுமே எப்படி ஈஸியாக 90 மேலே வாங்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரிக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூடிய சீக்கிரத்தில் 1 by 1 எல்லா வீடியோவில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்களும் படித்து நல்ல மார்க் வாங்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.